கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாகுளம் பகுதியில் கடந்த புதன்கிழமையன்று விஷச்சாராயம் அருந்தி பலர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். அவர்களில் சிலர் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அங்கு சிகிச்சை பெற்று வந்த சிலர் தற்போது சிகிச்சை முடிந்து வீடு திரும்பி வருகின்றனர். அவர்கள் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை தற்போது காணலாம். பாதிப்பு அந்த மயக்கம் தான் அதிகமாகிடுது. அதோட இது எதுவும் காட்டிக்கல. அந்த மயக்கம் ஆனது கண்ணை இருட்டு கட்ட ஆரம்பிச்சிச்சு. அவர் வேலைக்கு ஏதோ உடம்பு வலிக்குதுன்னு ஓடுவார். நாங்கள் கூலி வேலைக்கு தானே போகிறாங்க, மூட்டை தூக்குறாங்க. அவங்க விற்கிறவங்களே அங்கே விடக்கூடாது, அவங்கள தூக்கிடணும். இதுமாரி எத்தனை குடும்பத்தை கலைக்கிறாங்க, எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்க. அதுக்கு பதில் அவங்க சொல்லணும்ல, அவங்கள விட்டு வைக்கலாம். அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்த வாழ்க்கை தான் அடுத்த வீட்டு பொண்ணுகளுக்கும். இன்றைக்கி நான் வந்து உக்காந்துருக்க நிலைமைக்கு தான் இன்றைக்கி நான் எல்லாத்தையும் வாரி கொடுத்துட்டு உக்காந்துருக்கேன். அந்த பொண்ணோட எல்லாரோட வாழ்க்கையும் அப்படி தான் போகுது.